வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு நாகா சேனல். இன்றைக்கி ரொம்ப சுவையான அருமையான சிக்கன் கிரேவியை தான் பார்க்க போகிறோம். நம்ம அடுப்பில் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, மிளகு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்கோ. நம்ம தான் நீங்களும் வீட்டில் சமைப்பீங்கன்னா கமெண்ட்ஸ் போடுங்க. அப்படி வித்தியாசமாக பண்ணுவீங்கன்னா லைக் போடுங்க. வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 கிலோ சிக்கனுக்கு பொதுவாக நாங்கள் 3-4 பெரிய வெங்காயம் போடுவோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ கிலோவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயவுசெய்து கடையிலேருந்து வாங்காதீங்க. வீட்டிலேயே மிக்சியில் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க தான் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு போடணும். இஞ்சி வாசனைக்கும் நம்மளுடைய அந்த சிக்கனோட ஸ்மெல் வராமல் இருக்கணும். பூண்டு அசிடிட்டியை குறைக்கும். அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா வித அசைவ சமையலுக்கும் அது போடுறாங்க. அடுத்து சின்னதாக நறுக்கி வச்ச தக்காளி, அப்படியே ரெட்டிஷாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ தக்காளி நீங்கள் எவ்வளோ தூரம் போட்டுட்டு கல் உப்பு, நைஸ் சால்ட்டோட கல் உப்பில் உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். கல் உப்பை போட்டு நீங்கள் நல்லா கிண்டிங்கன்னா அந்த தக்காளியோட சாறு எல்லாம் நல்லா இறங்கும். இப்போ தக்காளியோட தோல் முதற்கொண்டு நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ நாங்கள் போடுற பொடி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஆச்சியில் நாட்டுக்கோழி கறிக்கடி. ஸோ உங்களுக்கு வீட்டு சமையல் வீட்டு பொடி தான் முக்கியம்னா வீட்டு பொடி போடுங்க. ஸோ நாங்கள் எப்போதும் வீட்டு பொடி தான் போடுவோம். எங்களுக்கு கிடைக்காதனால நாட்டுக்கோழி ஆச்சியில் வாங்கி போட்டிருக்கோம். சுத்தமான கழுவுன நம்ம கறிக்கோழி பிராய்லர் ஸ்கின்னோட தான் போடுவோம். ஸ்கின்னோட போடுறவங்க நல்லா தெளிவாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் சில முடிகள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கிலோ சிக்கன் அதோட சேர்த்து 2-3 ஈரலையும் சேர்த்து போட்டு குழம்பு வைக்கிறோம். அப்படி சிக்கனை போட்டு இப்போ கிண்டின பாருங்களேன், உங்களுக்கு அப்படியே ப்ரௌனிஷாக மாதிரி தான் அல்டிமேட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவி. தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா, ஏன்னா சிக்கன் வேக உங்களுக்கு தண்ணி அதிகமாக வரும். அதனால் 1 டம்ளர் 2 டம்ளர் போட்டிங்கன்னா அந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும், இன்னும் கிரேவி ஃபார்மேட் நிறைய வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கும் ஊற்றிக்கலாம். நாங்கள் கிரேவிக்காக ஜஸ்ட்டு 1 டம்ளர் தான் தண்ணி ஊற்றுறோம், போதும். இல்லை உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. அவ்வளோதாங்க. சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு சிக்கன் கிரேவி, ஹோம்மேடு நாகா சமையல். உங்களுக்கு இந்த வீட்டு சமையல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்ம வீட்டில் செய்கிற எல்லா சமையலையும் நம்ம டிப்ஸாக தரோம். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் இதில் கமெண்ட்ஸ் போடுறோம். தேங்க்யூ.